பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமாதானமும் தேவனுடைய அன்பும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பெருகுவதாக. தேவனை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. கடைசி காலத்துல இயேசுவை தவிர நம்ம கூட நிலையா நிற்கிற மனிதர் யாருமே இல்லை. இயேசுவை போல ஒரு மனுஷனை நேசிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நம்மளுக்காக ஜீவித்தார், நம்மளுக்காக வாழ்ந்தார். ஆமென். அதனால நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை மறந்துடாதீங்க, அவரோட அன்பை இழந்துடாதீங்க. நிச்சயமாக அவர் அதிகமாய் ரொம்ப உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருங்க, உற்சாகமா இருங்க. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை காண்பமாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும், மனுஷனால உபத்திரங்கள், பாடுகள், கவலைகள், வேதனைகள் வந்தாலும் நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து உண்டு. நம்மளை அவருடைய வெள்ளையினால, அவருடைய ரத்தத்தினால நம்மளை அவர் வாங்கி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அதிகமாக நம்ம மேல அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நீங்க உலகத்தோடைய அன்பை பார்த்து கவலைப்படுறீங்க. உலகத்துல வருகிற சூழ்நிலைகளை கண்டு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப குழம்பி போறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துட்டு தேவனோட அன்பை கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவினால நம்ம எல்லாரும் வாங்கப்பட்டுட்டோம். நம்ம எல்லாம் வாங்கிட்டாரு ஆண்டவர். நம்மளை எல்லாரையும் ஜெயிக்க வச்சுட்டாரு, நம்மளை எல்லாரும் வாழ வைத்துட்டாரு. அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. மனிதருக்கு ஒரு நாளும் நீங்க அடிமைகளாகாது இருங்க. நிறைய பேர் நிறைய மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய இடத்துல சில சூழ்நிலைகள் என்ன பண்ணுறது, நான் தவிக்கிறேன், நான் மாட்டிக்கொண்டேன், அதனால நான் அடிமைத்தனத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அடிமைகளா இராதீங்க. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் ரத்தத்தினால் நம்மளை வாங்கிட்டார். கிரியத்துக்கு தேவன் நம்மளை வாங்கினபடியால் நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, வானத்து பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் அடிமைகள் அல்ல என்று சொல்லி விசுவாசத்தோடு இயேசுவின் மேல நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில உங்களுடைய இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நாங்கள் கேட்ட காரியத்தை கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்த அந்த வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே குறையில்லாதபடி நிறைவுகளை இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.